பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம முத்துவேல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா சக்திவேல் நல்லாவே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா காலையில் இவரோட மாப்பிள்ளை போனதுக்கப்புறமா தான் இவரும் கிளம்பிட்டு போனார். ஒருவேளை இப்போ இவர் வீட்டுக்கு வந்துட்டார், அவனும் வீட்டுக்கு வந்துட்டானான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம கதிரும் வீட்டுக்கு வராங்க. 2 பேரும் அப்படின்னா ஒரு இடத்துக்கு தான் போயிருக்காங்க. சந்தேகமே இல்லை, இவங்க நமக்கு தெரியாமல் எதையோ ஒன்று பார்த்துட்ருக்காங்க. பேசாமல் இவர் லேண்ட் பார்க்கறதுக்காக போகிறதா சொன்னார் இல்லை, ஒருவேளை இந்த லேடை இவனுக்காக வாங்கி கொடுக்கறதுக்காக போயிருப்பாரோ, நமக்கு தெரியாமல் அவங்க பொண்ணுக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க பொண்ணுக்காக சேர்த்து வச்சிட்ருப்பாங்களோ. இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு வாரிசு என் பிள்ளை மட்டும்தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். எல்லா சொத்தும் என் பையனுக்கு மட்டும்தான் சேரணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் இப்படி பண்ணிகிட்ருக்காங்களே இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டோம். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இதை இப்படியே விட்டால் எங்கே போய் முடியணும் தெரியாது. அதனால் இதுக்கு இன்றைக்கே ஒரு முடிவு கட்டுற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் ஒரு பக்கம் நினைக்கவும், அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னென்ன போன காரியம் என்ன ஆச்சு, நல்லபடியாக முடிஞ்சது, இன்னும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, அது முடிஞ்சதுன்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்லிட்டு இருக்காரு. சக்திவேல் இருந்துட்டு வேறு ஒன்றும் இல்லைன்னு வேற என்ன இருக்கும் இல்லைன்னா காலையில் அந்த பரதேச பையன் பாண்டிய வீட்டு பையனும் முன்னாடி நடந்து தான் போயிட்டு இருந்தான், அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு